மேலே கொத்தமல்லி போட்டுக்கலாம். உங்கள் சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ், ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்னைக்கு சூப்பரான தேங்காய் பால் சிக்கன் கிரேவி தான் பண்ண போகிறோம். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஹோட்டல்லலாம் அப்படி லைட்டாக வந்து காரம் இல்லாமல் கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம சிக்கனுக்கு ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். இஞ்சி வந்து ஒரு 50 கிராம் நல்லா இந்த மாதிரி திருவி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் பூண்டு, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பொடியாக நறுக்கிக்கங்க, அப்போ தான் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை மிளகா ஒரு 10 பச்சை மிளகா. இந்த பச்சை மிளகா மிளகு டேஸ்ட்டு இதுதான் இதில் கிடைக்க போகுது, அதனால் நம்ம வந்து மிளகாத்தூள்லாம் போட போகிறது கிடையாது. அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் கொஞ்சம் நல்லா நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி வதக்கிப்போம். சின்ன வெங்காயம் நல்லா உரித்து 2ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். உப்பு வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதில் மஞ்சத்தூள் நீங்கள் சேர்க்காம கூட பண்ணலாம். நான் ஏன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன்னா, வெள்ளையாக இருந்தால் நம்ம வீட்டில் பசங்களுக்கெல்லாம் பிடிக்காது, அதனால தான் நான் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி பாதி வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த சிக்கனை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நான் நல்லா மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு லெமன்லாம் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா 1.25 கிலோ. இப்போ இது வந்து ஒரு தேங்காய், முழு தேங்காய், ஒரு சின்ன சைஸ் தான். அது வந்து பால் எடுத்து வச்சுருக்கேன், ஃபஸ்ட்டு பால் மட்டும்தான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த தேங்காய் பாலையும் அதில் ஊற்றிட்டு லைட்டாக இந்த மாதிரி கலக்கி ஊற்றிக்கலாம். இப்போ அப்படியே இதை மூடி வச்சிடலாம். இதை ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். நடுப்புற நம்ம ஓப்பன் பண்ணி நல்லா வந்து கிண்டி விட்டுக்கலாம். பாருங்க, இந்த சிக்கன் நமக்கு ரெடி ஆகிறதுக்கு 10லேருந்து ஒரு 12 நிமிஷம் ஆச்சு. நான் நடுப்புற நல்லா வந்து கிண்டி விட்டுக்கிட்டேன். இப்போ இதில் மஞ்சத்தூள் சேர்க்கலைன்னா நல்லா வெள்ளையாக தான் இருக்கும். அந்த மாதிரி வெள்ளையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஆனால் எங்கள் பசங்களும் சரி, எங்கள் வீட்டுக்காருக்கும் சரி, இந்த மஞ்சத்தூள் சேர்க்காமல் செஞ்சால் இது வந்து பிடிக்காது அவங்களுக்கு. அதனால் நான் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் செய்யும் போது மஞ்சத்தூள் சேர்க்காம கூட செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ மிளகுத்தூள் வந்து 1 ஸ்பூன், இதை வந்து கடைசியில் இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஒரு 2 கிண்டிடுவோம். இந்த தேங்காய் பால்லையே இந்த சிக்கன் வேகிற தொட்டு நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை இறக்கி ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பாருங்க, இது மேலே கொத்தமல்லி போட்டுக்கலாம்.